எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஒரு ரெக்கார்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. பாஸ்ட் 2 வீக்ஸாவே மேஜர் ரெசிஸ்டன்ஸான 23,000க்கு எபோல வந்து க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக எஃப்ஐஐ அண்ட் டிஐ ரெண்டு பேருமே வந்து பையிங் பொசிஷனில் தான் இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து 11,730 crores பையில் இருக்காங்க. டிஐஐ 6,230 crores வந்து பை சைடில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து வரக்கூடிய யூனியன் பட்ஜெட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்நோக்கி பை சைடில் இருந்து இருக்கிறாங்க. முக்கியமான செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான செக்டார்னு பார்க்கும்போது மீடியா, ஃபார்மா, ஆட்டோ செக்டார், ரியாலிட்டி செக்டார் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் பாட்டம் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த ஒரு வேலை தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. மேக்ஸிமம் சப்போர்ட்டுங்கிறது 23,330 320 இருக்கும். அண்ட் மினிமம் சப்போர்ட்டுங்கிறது இந்த க்ளோஸ் டு க்ளோஸ். இது வந்து ஒரு பேசிக்ஸான ஒரு கான்செப்ட். மினிமம் சப்போர்ட்டுங்கிறது 23,350 இருந்து 320 இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கரெக்டாக ஃப்ரைடே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே வேல தான் மார்க்கெட் வந்து ஓவராலாக அப்சைடில் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த வேலை டச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைடில் பவுன்ஸ் ஆகுது. அதே நேரம் இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 times ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ டாப் சைடில் இருந்து அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது அப்சைடில் 23,475ங்கிறத மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒரு 30 minutesஓ இல்லை ஹவர்லியோ இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் அடுத்த செட் ஆஃப் ரேலி மினிமம் வந்து 23,565 23,665 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டும் சொல்லுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஒரு ரேலி வந்து கிடைக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டு இது அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 30 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 555 வருதா, மேக்ஸிமம் 565 வரைக்கும் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்தராக 23,665 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 23,400 அண்ட் 23,370 இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு நேரோவாக லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ இதே வேலை தான் பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ரொம்பவே நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்து இங்கிருந்து பாட்டம்ல இருந்து வரக்கூடிய இந்த சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓவரால் இந்த சப்போர்ட்டில் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. சைட்வேஸில் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து ஸ்டில் நோ இந்த ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம். சரி, நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் மார்க்கெட் எங்கே போயிட போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையாவது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். நான் வச்சுருக்கிறது வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்குது நீங்கள் பார்க்கலாம். சி லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகுது. ஒவ்வொரு முறையும் பாட்டம் சப்போர்ட் இதை டச் பண்ணும்போது மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. அதே நேரம் டாப்லேருந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது. அப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஆகி அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் 50,170க்கு மேலே
ஒரு 30 மினிட்ஸோ இல்லை ஹவர்லியோ ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி இது வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கலாம். அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் 50,450, 50,600, 50,450, 50,700 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அப்சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே ஃபால் ஆனால் கூட 49,800ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்தராக அப்சைடு கன்ஃபார்முங்கிறது 50,170ங்கிறது அப்சைடு பிரேக் அவுட் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஐடி செக்டார். பிகாஸ் நம்ம ஐடி செக்டார் இந்த பாட்டமில் இருக்கும்போதே அலர்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து பொசிஷனலாக ஐடி செக்டார் ரிவர்சல் எடுக்கலாம். இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இது வரைக்கும் டவுன் சைடில் இருந்த இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் டவுன் சைடில் இருந்த இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் கீழே ஃபால் ஆனால் கூட திருப்பியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓவராலாக நமக்கு வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ஓகே, ஓவராலாக ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பாட்டம் ஓடிச்சிட்டு இருக்கா, இதே போல் இந்த இடத்துல ஒரு பாட்டம். அப்போ டபுள் பாட்டம் ஜோன்லேயே மார்க்கெட் வந்து இங்கே ஏதோ ஒரு காரணத்தால் புல் பேக் ஆகிருக்கு. சேம் இதே ரீஜனில் ப்ரைஸில் கிடைக்கும் போது மார்க்கெட் திரும்பியும் புல் பேக் ஆகிருக்குது. டபுள் பாட்டம் ரீஜன். சரி, இதுவும் வந்து ஒரு பையிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் வந்து இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு பாருங்க. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இப்போ ரிவர்சல் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஐடி அண்ட் ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் கொடுக்குன்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்குது, பொசிஷனலாக பார்த்துட்டு இருக்குது டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல். இந்த ரெண்டு ஸ்டாக்கை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஐடியில் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இதுவும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஐடி ஸ்டாக்கு எக்ஸாக்டாக இதை நம்ம வந்து கணிச்சிருந்தோம். டிசிஎஸ் வந்து 3000 எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது. 3650லேருந்து 620 சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருப்பாங்க. 3620 வரைக்கும் வந்திருக்கா, எக்ஸாக்டாக 3600 வரைக்குமே ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பொசிஷன். செகண்டாக வந்து நம்ம பார்த்தது ஹெச்சிஎல் டெக்னாலஜி. இதுவுமே பாருங்கள் கிளியரான ஒரு பை சைடில் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்து மேலே பவுன்ஸ் ஆகி நிற்குதா. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான் ஐடி செக்டார் பொறுத்தளவுக்கு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்குறது மீடியா செக்டாரில் சன் டிவி வந்து பார்த்துட்ருக்கோம். மீடியா செக்டாரை முதல்ல பார்த்துடலாம். இதில் பாருங்கள், மீடியா செக்டாருங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இதில் பாருங்கள், இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் டைப்பாக கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருந்தது. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கே. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்குது சன் டிவி. சன் டிவியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரேலி. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 700ங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட். ஜி என்டர்பிரைசஸ் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம ஒரு சேனல் வைஸாக சப்போர்ட்டிவில் இருந்தது. இல்லை பாருங்கள், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சேனலுடைய பாட்டமில் ஒவ்வொரு டைம் டச் பண்ண போதும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது பாருங்கள். இப்போவும் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. மினிமம் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 240 இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆட்டோ செக்டார் ஒரு ஸ்ட்ராங் ரேலி. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆட்டோ செக்டாரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே பாட்டம் அவுட்டில் இருக்குது. பட் ஆட்டோ செக்டார் தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம். நம்ம ஜிடிபி டேட்டாவில் இருந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஆட்டோ செக்டார் வந்து கிளியராக இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத
நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் குறிப்பாக வந்து நம்ம பார்த்துறது டாடா மோட்டார்ஸ், எம்என்டம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார்மாவில் நம்ம வந்து பயோகான் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, தொடர்ந்து பயோகான் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் ரியாலிட்டி செக்டர் இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. தொடர்ச்சியாக 3 to 4 வீக்ஸ் மேலே அப்சைடு பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக ஃபர்தராக என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜூன் 18th வந்து இருக்கும். டைரக்ட் கிளாஸஸும் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸஸும் ஜூன் 18th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது செஞ்சுரி பிளே. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கா, பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் இது ரீடெஸ்ட் ஆகி இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கு. 4CR மெத்தட்லேயும் ஸ்டூடெண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக பை சைடு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ், இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிருக்கா, ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கேயும் வந்து ஒரு பிரேக் அவுட். அதே நேரம் இந்த இடத்துல பாருங்கள் ஹரிசான்லாம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கா. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பவும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ் ஓகே செகண்ட் ஆகுது. தேர்டு வந்து கிராஃப்ட்ஸ்மேன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். தொடர்ச்சியாக ஏப்ரல் மந்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு லைக் மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகி இந்த இடத்துல பாருங்கள் ஃபால் ஆகி அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கா. லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிருக்கா. அதே நேரம் டாப்ல இருந்து இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கா. இங்கே பிரேக் அவுட் ஆயிடுது. இது வரைக்கும் டவுன் சைடாக இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் டவுன் சைடு சேனலாக இருந்தது. இது பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் அப் சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கிளியரான அப்சைடு மொமெண்டமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தேர்டு வந்து KRBL, இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கா. இதை பாருங்கள் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல தொடர்ச்சியாக அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அண்ட் ஃபோர்த்து வந்து நம்ம பார்க்குறது SKF இந்தியா, இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் கிளியரான சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கா. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 6500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ச்சியாக அப் சைடு போகிறதுக்கான பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக க்ரூட் ஆயிலினுடைய அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் வந்து டெக்ஸான். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ட்ரேட் எடுத்திருக்காங்க. அரௌண்ட் 4450 ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மெசேஜ் தான். தேங்க்யூ அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ் மொமெண்ட். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லியில் பார்க்கும்போது ஓவராலாக சப்போர்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்லியில் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய அனாலிசிஸ் வந்து புரியும் நான் என்ன மீன் பண்ணுறேன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஓவராலாக வீக்லியில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் பவுன்ஸ் ஆகுதா. அதே நேரம் இப்போ டேல வச்சு பாருங்கள். டேல வைக்கும்போது மார்க்கெட் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. கடந்த 4 டேஸாக வந்து லாஸ்ட் 4 டேஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. சி இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6850 இருக்கும்.
இன்கேஸ் இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷனே ஆனால் கூட 6400 திரும்பியும் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்து அகெயின் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பிகாஸ் ஓவராலாக நமக்கு வந்து பொசிஷனலாக இருக்கக்கூடிய ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே நேரம் சைடுவேஸ் மார்க்கெட் இது வரைக்கும் டே வைஸாக இருக்கக்கூடிய சைடுவேஸ் மார்க்கெட்டில் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு அப்சைடு பொசிஷனலாக ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டாக 6850 வரைக்கும் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த வார ட்ரேட் நாளை ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.